யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பாஷோடைய வணக்கம். வாக்கிங் மூலிமா நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டாக்டர்ஸ் கூட அதுதான் சஜஷன் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லித்தர எக்ஸசைஸ் எல்லாமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்த்து அதை ஃபாலோ பண்ணி உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். இந்த எக்ஸசைஸை நீங்கள் தினமும் வீட்டில் இருந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுசு 100. ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் நின்ன இடத்துலேருந்தே வாக்கிங் போகணும். எப்படின்னு பாருங்கள். இதை தொடர்ந்து ஒரு 2 நிமிஷமாவது நீங்கள் நின்ன இடத்துலேருந்தே வாக்கிங் போகணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வாக்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலை இப்படி உதறி நடக்கணும். இது மாதிரி நீங்கள் 7 ஸ்டெப்ஸ் நடக்கணும். அதே மாதிரி 7 டைம்ஸ் நடக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது ஒரு 7 ஸ்டெப்ஸ் 7 டைம்ஸ் வாக் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இது ஒரு 7 ஸ்டெப்ஸ் 7 டைம்ஸ். அடுத்த எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி போன பதில் நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது பிபி பிளட் ப்ரெஷர் அப்படின்ற கமெண்ட் எங்களுக்கு 100 வந்தால் நாங்கள் அடுத்த வீடியோ அதை பற்றி போடுவோம் அப்படின்ட்டு. பட் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஸோ இந்த பதிவில் நாங்கள் எதிர்பார்த்த கமெண்ட்ஸ் பிளட் ப்ரெஷர் அப்படின்ற கமெண்ட்ஸ் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ கமெண்ட்ஸ் போடுங்க. அடுத்த பதிவு உங்களுக்காக நாங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கையை வீசி நடக்கணும். அது எப்படின்னு பாருங்கள். இது ஒரு 7 டைம்ஸ் நடக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கையை வீசி நடக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது கையை தூக்கிட்டு நடக்கணும். இது ஒரு 7 ஸ்டெப்ஸ் 7 தடவை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சைடில் நடக்கணும். அது எப்படின்னு பாருங்கள். இது மாதிரி 7 ஸ்டெப்ஸ் 7 டைம்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, உங்கள் 2 காலை இப்படி வச்சுட்டு இப்படி சைடில் வச்சுக்கோங்க. இப்படி நடக்கணும். அதே மாதிரி திரும்பி செவன் ஸ்டெப்ஸ் 7 டைம்ஸ் இப்படி நடங்க. அடுத்து இப்படி வச்சிங்க உங்கள் காலை. இதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ். ஸோ கால் வலிக்கும் உங்களுக்கு. 7 டைம்ஸ் முடியலனாலும் உங்களால் எவ்வளோ நேரம் பண்ண முடியுதோ, எவ்வளோ டைம்ஸ் பண்ண முடியுதோ அவ்வளோ டைம்ஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது காலை எப்படி தூக்கிக்கிங்க.
டைம்ஸ் இது மாதிரி நடக்கணும். நெக்ஸ்ட் உங்கள் காலை குதிகாலில் நடக்கணும். இது ஒரு 7 ஸ்டெப்ஸ் 7 டைம்ஸ் இது மாதிரி நடக்கணும். அடுத்தது பேக் வாக். இது ஒரு 7 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சைடில் கால் வச்சு நடப்போம் இல்லையா, இது ஒரு 7 டைம்ஸ். அதே மாதிரி பேக் சைடு நடக்கணும். இந்த மாதிரி 7 டைம்ஸ். அடுத்த அனிமல் வாக் அது எப்படின்னு பாருங்கள். இந்த பொசிஷனில் உட்காந்துங்க. உட்காந்துட்டு இந்த கால் எடுத்து முன்னாடி வச்சுட்டு இது மாதிரி 7 ஸ்டெப் 7 டைம்ஸ் பண்ணணும். அப்படியே திரும்பி அதே அனிமல் வாக்கில் பேக் சைடு போகும். பேக் அனிமல் வாக்கும் 7 ஸ்டெப்ஸ் 7 டைம்ஸ். ஸோ அது கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதை பண்ணும்போதே பயங்கரமாக வேர்க்குது. என்னுடைய எக்ஸசைஸ் எல்லா வீடியோமும் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நேற்று மூட்டு வலியை பற்றி ஒரு பதிவை போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தாங்க, எல்லாராலையும் எல்லா எக்ஸசைஸும் பண்ண முடியாது. உங்களால் என்ன எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணி உங்கள் உடம்பை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. இன்னொரு விஷயம், யோகம் லாகஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.